வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் அறிய வந்துள்ளோம் எப்படி ஆயுர்வேதம் உங்கள் சோரியாசிஸை முடிவுக்கு கொண்டு வருகிறது என்பதை. ஆயுர்வேதம் முழுமையாக உங்கள் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. உங்கள் உடலில் அதிகரிக்கும் பித்தம் மற்றும் அழற்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும், அதே சமயம் உங்கள் உணவு பழக்கங்களை மற்றும் மன அழுத்த நிலையை நிர்வகிப்பதன் மூலம் நீங்கள் சோரியாசிஸை மட்டுமல்ல எந்த ஒரு நோயையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறலாம். இப்போது நான் குறிப்பாக சோரியாசிஸை பற்றி பேசினால், என் பயிற்சியில் நான் பார்த்தது என்னவென்றால், சில நோயாளிகள் மிகவும் கடுமையாக உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுகிறார்கள். சும்மா அவ்வளவு கடுமையாக பின்பற்றாவிட்டாலும் நாம் கூறியவற்றை பின்பற்றுகிறார்கள். அரிப்பு உண்டாக்கும் பொருட்கள், பால் பொருட்கள், மாமிசம், வெளியில் கிடைக்கும் உணவு, மது, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், சேப்பங்கிழங்கு, அதிக மிளகாய், மசாலா ஆகியவற்றை சாப்பிடுவதில்லை. அமைதியாக இருக்கிறார்கள். மனநிலை நல்லது, பொறுமை உள்ளது, நோய் சரியாகும் நம்பிக்கை, நேர்மறையாக இது சரியாகும். அந்த நோயாளிகளை நான் கவனித்தேன். அவர்கள் 2 முதல் 3 மாதங்களில் சரியாகி விடுகிறார்கள். ஆனால் நான் பேச வேண்டியது என்னவென்றால், நோயை பற்றி கவலைப்பட்டு உட்கார்ந்திருப்பவர்கள், உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றாதவர்கள், பொறுமையோ நம்பிக்கையோ வைக்காதவர்கள் குணமடைவதில் நீண்ட நேரம் எடுக்கிறார்கள். 1 வருடம், 1.5 வருடம், 2 ஆண்டுகள் ஆகலாம் குணமடைவதற்கு. மேலும் குணமடைந்தாலும் இந்த நோயின் பயம், சோரியாசிஸ் பற்றிய பயம் மனதில் சோரியாசிஸை தூண்டுகிறது. அப்படியானால் ஒரு முறை சோரியாசிஸ் உங்கள் முயற்சியால் அல்லது உங்கள் மருத்துவரின் முயற்சியால், இருவரின் ஒத்துழைப்பால் முடிவடைந்து விட்டால், இங்கு நீங்கள் சோரியாசிஸை மறந்துவிட வேண்டும். மனதில் தொடர்ந்து சோரியாசிஸ் மீண்டும் வரக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால், பருவம் மாறுகிறது, மீண்டும் வரக்கூடாது. காய்ச்சல் வந்தால் மீண்டும் வரக்கூடாது. காலநிலை மாறிவிட்டது, மீண்டும் வரக்கூடாது. நான் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. சோரியாசிஸ் தளர்வடைகிறது. சோரியாசிஸ் சரியாகிவிட்டால் அது ஒருபோதும் இருந்தது என்பதை மறந்துவிட வேண்டும். அது மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. என்றாலும் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்காதீர்கள். உங்கள் உணவு பழக்கத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அரிப்பு உண்டாக்கும் பொருட்கள், குறிப்பாக மது, மாமிசம் அல்லது பால் பொருட்கள் அல்லது ஸ்டார்ச் அடங்கிய காய்கறிகளை தவிர்க்கவும். வெளியே உணவு சாப்பிடாதீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் சோரியாசிஸில் இருந்து நிரந்தரமாக விடுபடுவீர்கள். மேலும் இது மீண்டும் வராது. நான் கூறியபடி ஆயுர்வேதத்தின் உதவியுடன் நாங்கள் கவனம் செலுத்துவது என்னவென்றால், நீங்கள் ஏதாவது ஒரு உடல் செயல்பாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதனால் நச்சுகள் வெளியேறிவிடும். மேலும் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்காது. மன அழுத்தம் இல்லாத போது நிச்சயமாக சோரியாசிஸ் மீண்டும் வராது. நச்சுகள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். மேலும் நாம் சொல்வது போல, உள்ளே எல்லாம் சரியாக இருந்தால் வெளியேவும் எல்லாம் சரியாக இருக்கும். அதே போல சோரியாசிஸிலும் நடக்கும். நீங்கள் எங்கள் வழிகாட்டுதல்களையும் எங்கள் ஆயுர்வேத படிகளை பின்பற்றினால் மற்றும் உங்கள் சோரியாசிஸை சரி செய்ய முடியவில்லை என்றால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் என் குழுவுடன் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் சோரியாசிஸை வெல்லுங்கள். நன்றி. கவனமாக இருங்கள்.